கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா காலத்திலும் எல்லாத்துக்கும் நல்லவர். தேவன் நல்லவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நல்லவர். பூமி அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது. வாயில் ஜெயமான வார்த்தையை பேசுங்க ஐயா, நல்ல வார்த்தையை பேசுங்க ஐயா. கெட்ட வார்த்தை பேசுகிறது ரொம்ப கஷ்டமான காரியமா? பைபிளில் போட்டிருக்கியா, கெட்ட வார்த்தைவும் வாயில் வரக்கூடாது. கெட்ட வார்த்தை என்னென்னு சொல்லணுமா? 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் கெட்ட வார்த்தையாக பேசினான். வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் என்ன சொல்லணும்? அவன் கெட்ட வார்த்தை பேசினான்னு சொல்லணும். அவன் சொன்ன கெட்ட வார்த்தையவே சொன்னால் இவனுக்கு தான் முதல்ல அடி விழும். அது தெரியுமா? ஏன் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு பிரிஞ்சிருக்குது? நான் குடும்ப வாழ்க்கையை பற்றி இப்போ பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு பாட்டியம்மாவை பாட்டின்னா அந்த பாட்டி நம்மகிட்ட அன்பாக இருக்கும். கிளவின்னீங்க போச்சு, வாயின் வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது. இந்த பாட்டி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கேட்க, ஏப்பா நீ கிழவன் ஆக மாட்டியா? என்ன உனக்கு கேலியாக இருக்கா? கிளவிங்கிற பாட்டின்னு கூப்பிடக்கூடாதா? சொல்லும். பைபிளில் குடும்ப வாழ்க்கையை பற்றி பைபிளில் நல்லா போட்டிருக்கு. எத்தனையோ விஷயம் போட்டிருக்கு. அதை கற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் சொல்கிறேன், குடும்பம் என்பது மேன்மையானது, அருமையானது, நல்லது. பைபிளில் போட்டிருக்கியா? பைபிளில் எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது, மேன்மையானது மேரேஜ். ஆளாளுக்கு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தேவையா? நான் சொல்லாட்டி எவன் சொல்லுவான்? பிறகு நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்கள, குடும்பத்தை படி கண்டபடி பேசலாமா? எல்லாருக்கும் சொல்லணும். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பைபிளுக்கு வெளியே போனால் உங்களுக்கு மரியாதை கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, வயசில் மூத்தவராக இருக்கலாம், நிறையா படிச்சிருக்கலாம், 5000 ஆத்துமாக்களை சர்ச்சில் வச்சுருக்கலாம். தெளிவில்லாமல் என்ன பிரயோஜனம்? கிண்டலும் கேலியும் பண்ணுறதா? வலுத்தவனுக்கு ஒரு நியாயம், இழைச்சவனுக்கு ஒரு நியாயமா? பைபிள் இருக்கா அப்படி? நியாயத்திலே முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. முகதாட்சியம் பண்ணுகிறவன் ஒரு துண்டு அப்பத்துக்கு அநியாயம் செய்வான். என்னத்துக்கு பேச? எப்போ பார்த்தாலும் பெண்களை மட்டமாக பேசுறது. ஆண்கள் பூரா ரொம்ப நல்லவனா? பைபிள் சொல்ல முடியுமாயா? சொல்ல முடியுமா? ஹோல் பைபிள் ஆதியாம் இருத்துன்னு வரிசையாக பாருங்க. நான் சொல்லுவேன், நான் திமிராக பேசலை, அன்பாக பேசுகிறேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் ஒரு போஸ்ட்மேன், ஒரு தபால் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் உங்களை வையணும் திட்டணும் எனக்கு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நியாயமாவோ அநியாயமோ சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சம்பாதிக்கணும்னா எனக்கு வயசு 83. இன்றைக்கும் சம்பாதிக்கணும்னா 1000 கணக்காக சம்பாதிக்க என்னால் முடியும். தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்குது. யாரையும் வஞ்சிக்கணும், ஏமாற்றணும் எனக்கு அவசியமே இல்லை, தேவையே இல்லை. எல்லா கட்சியும் நேசிப்பேன், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லார்கிட்ட நான் அன்பாக இருப்பேன். யாரையும் வைய மாட்டேன், திட்ட மாட்டேன். என் அறிவுக்கு பொறுத்த வரைக்கும் யாரையும் வைய மாட்டேன், வாதாட மாட்டேன், போராட மாட்டேன். அப்படி தப்பாக போராடினா அதுக்காக நான் வருத்தப்படுவேன். பைபிளில் என்ன போட்டிருக்க? விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. பைபிள்லையா? அதை தரக்குறைவாக யாரும் பேசாதீங்க. கல்யாணம் முடித்தாலோ முடிக்காதாலோ தரக்குறைவாக யாரும். உங்களுக்கு தான் ரொம்ப ஞானம் இருக்குது, அறிவு நினச்சிங்களா? 1000கணக்காக பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். 1000கணக்கான ஊழியக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். சிரிக்க பேசலாம், வைய பேசலாம். பெந்தகோஸ்காரன் தான் கெட்டவனா? பெந்தகோஸ் போதகெல்லாம் கெட்டவன், மற்றவெல்லாம் நல்லவனா? அப்படியா? பத்திரிக்கை சொல்லுதியா யார் யார் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு? பத்திரிக்கை சொல்லுது. நாங்கள போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெந்தகோஸ்காரன் தான் கெட்டவனா? அப்படியா?
இப்படியெல்லாம் நியாயம் தீர்க்காதீங்க. ஆமாம், புத்திமதி சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் புத்திமதி. இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. பைபிளில் போட்டிருக்கு. விவாகம் யாவருக்குள்ளும் கண்ணம் உள்ளது. ஆதாமுக்கு ஏவாள் தேவனாய கர்த்தர் ஏற்ற துணை சூட்டபிள் மேட்டுன்னு போட்டிருக்கு. ஏற்ற துணையை ஏற்படுத்தி வைத்தார். 23 வயசு, 25 வயசு, 30 வயசில் 10 பொண்ணை பார்த்து பேச்சு, படிப்பு, அழகு, கலரு, சைஸு, இனம், ஜனம் என்னென்னமோ பார்க்குறீங்களே. பார்த்து முடிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. திடீர்னா ஒரே நாளில் முடிக்கிறீங்க. மகன் தெரிஞ்சு கொண்டான், அல்லது அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா ஏற்பாடு பண்ணுறாங்க, அவ்வளோதானே. என்னென்னமோ சகுனம் பார்க்குறீங்க. அம்புட்டும் பார்த்து தான் கல்யாணம். பொண்ணு பூ வைக்கிறீங்க, அப்புறம் பொண்ணு நிச்சயம் பண்ணுறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்தவங்க பைபிளுக்கு விரோதமாக பேசுனீங்க, நியாயமே இல்லை, மேலே தீர்ப்பு இருக்காமா. உத்தரமண்டலத்தை விட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டவர் அவர் செய்யவில்லை என்றால் பின்ன யார் செய்யாம்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமாம், சும்மா அனாவசியமாக அவசியம் இல்லாமல் கண்டபடி பேசாதீங்க பைபிளை. நடக்கிறத உங்களை யார் சொல்ல சொன்னது? நடக்க வேண்டியதை சொல்லிக் கொடுங்கய்யா. பெண்ணுன்னா அவ்வளோ மட்டும் நான் பலமுறை பேசியிருக்கேன். நீங்கள் அநேகர் சத்தியத்தை கேட்காதனால தான் இப்படி இருக்கிறீங்க. சத்தியம் என்ன சொல்லிக் கொடுக்கு? விவாகம் யாவருக்குள்ளும் கனவு உள்ளது. விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது, பைபிள் இருக்கு. மல்லிகையால் ஒரு வசனம் இருக்கியா? உங்களுக்கு தான் பைபிள் படிக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியும், மற்ற ஆளுக்கும் தெரியுமே. ஒரு டீ கடையில் போய் காஃபி சாப்பிடுவேன் நான். அந்த டீ கடைக்காரரு ஆலயத்துக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகாதவர், ஒரு நல்ல சகோதரன். காப்பி கொடுக்கும்போதே, டீ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறாரு என்கிட்ட. என்னையா எங்கேயா கற்றுக்கிட்டேன்? நான் கேள்விப்பட்டேன், பாவத்தின் சம்பளம் மரணம் உங்கள் பைபிளில் போட்டிருக்கல அப்படிங்கிறாரு. மல்லிகையால வசனம் இருக்கியா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதே. பைபிளியா? எத்தனை பேர் பேசுகிறீங்க? 1 மணி நேரம் பாட்டு, 1 மணி நேரம் ஆராதனை, நல்லது. அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் இருக்குல்ல, கிருபை வந்துருச்சுல்ல. அப்போ பேச்சு மாறணும்ல, செயல் மாறணும்ல. தேவனுக்கு பிரியமான பேச்சு, தேவனுக்கு பிரியமான செயல் பேச வேண்டாமா? சிலுவையில் தொங்குறான் ஒருத்தன், சிலுவையில் தொங்குறான், எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளியை கேட்குறான், இத்தனை ஆக்கினுக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்பட்டிருக்கிறது இல்லையா? நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் ஒன்றுமே செய்யாதவரா? அவர் தேவன்டா அவர் அப்படின்னு அவனை கடிந்து கொண்டுட்டு இயேசுவை பார்த்து என்ன கேட்டான்? அந்த ஆள் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். அவன் பேச்சு எப்படி இருந்துச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, தவறாக செஞ்சவனை கண்டித்தான். பைபிளில் இருக்குது. மனைவி என்பது கிருபையாய் தேவனால் பைபிள் சொல்லுவேன், நிறையா சொல்லுவேன். நானும் வாழ்ந்தவன், குடும்பமாக வாழ்ந்தவன் தான். தவறுக்கு மனசாப்படுங்க, மனம் திரும்பணும்னு நினைங்க. அதுக்காக தப்பு நடந்தால் வருத்தப்படுங்க. பாவம் வேற, தப்பு வேற, அது ஞாபகம் வச்சுக்கணாமா. எல்லாத்தையும் ஒன்றா பேசி தெரியக்கூடாது. உத்தமன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? உத்தமன் பைபிளியா? சாரசாரமாக இயேசு அதிகாரம் உள்ளவைய பிரசங்கம் பண்ணார். அடுத்த வீடு வாசலை நான் எட்டி பார்க்கலங்கிறாயா உத்தமன். அதை பிரசங்கிக்கிறீங்களா? மனைவி ஒரு மாதிரி ஆள், மனைவி ஒரு மாதிரி ஆள். கல்யாணம் முடித்து சில வருஷம் கழித்து பிள்ளையெல்லாம் பெற்ற ஒருபாடு இப்போ தான் ஞானம் உதயமாகுதா? அது என்ன ஞானம்? ஞானம் அது
யார் வாயை திறந்தீங்க பார்த்துக்காமா. ஆறினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியலா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலும் இருக்க வேண்டாம்னு பைபிள் இருக்கியா? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மாட்டேன், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பைபிள் இருக்கு. சங்கீதம் 39:1. எதுக்கு கண்டபடி பேசுகிறீங்க? பொண்ணே புதுமலரே பொங்கி வரும் காவியமே மின்னும் தாரகன்னு பொண்ணு நிச்சயம் பண்ணுதான் ஆஹா ஓன்றீங்க. இப்போ எங்கேருந்து வந்துச்சு? உலக ஞானம் உள்ளே வந்துச்சுனால தரக்குறவா பேசுகிறேன். யாராக இருந்தாலும் சரி, பைபிள் வார்த்தைக்கு விரோதமாக நான் பேசுகிறீங்க, அவிசுவாசத்துலேயும் மோசமாக இருக்கேன். தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் அவிசுவாசியிலையும் கெட்டவன், விசுவாசி அவிசுவாசி அதை விட கெட்டவன். பைபிள் உன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் செய்யாதே, மல்கியா வசனம் இருக்கா இல்லையா? மல்கியால் இன்னொரு வசனம் என்ன இருக்கு? உன் உடன்படிக்கையின் மனைவி, பைபிளில் போட்டிருக்கு. எவ்வளவு மேன்மையான வார்த்தை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஒன்றும் சரியாக படிக்கிறதே கிடையாது. கிண்டலும் கேலியும் பண்ண ஒரு பிரசங்கர் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். அப்படியா? தரக்குறைவா யாரையும் பேசாதீங்க, பாடத்தை சொல்லிக் கொடுங்க. தவறு செய்கிறவன் எல்லா ஏரியாலையும் இருக்கிறான், எல்லா ஏரியாலையும் இருக்கிறான். பூமியில் இருக்கிறாங்க. தவறு செய்கிறவன், தப்பு செய்கிறவன், அக்கிரமம் பண்ணுறவன், நன்மை செய்கிறவன் எல்லாம் பூமியில் இருக்கிறான். எல்லாருக்கும் தான் நற்செய்தி, இயேசுவின் நற்செய்தியை சொல்லணும். உடன்படிக்கையின் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். பைபிளியா? நீதிமொழிகள் 18:22 இருக்கு. மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையை பெற்றுக்கொள்வான். ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணேன்னா ஆண்டவருக்கு சந்தோஷம்யா, குடும்பத்துக்கும் சந்தோஷம்யா. 50 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சோறாக்கி போட முடியுமா? அதுக்கு தான் ஏற்ற வயதில் ஏற்றதுன்னு அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பைபிள் ஒரு 20 வயசு தாண்டிட்டா தான் பொண்ணுக்கும் ஆணுக்கும் நல்ல ஒரு ஸ்டேஜ் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். மனைவியை கண்டடைகிறோம். பைபிளியா? பைபிள் எத்தனை போதவர் சொல்லி தர்றீங்க. குடும்பத்தில் சண்டை வருமா? எங்கே போட்டிருக்கு பைபிளில்? எங்கேயா போட்டிருக்கு? ஒரு ஆள் சொல்ல முடியுமா என்கிட்ட? ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமா? ஒரு ஆள் தமிழ்நாட்டில்னா இந்தியாவில்னா யாராக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஆள் பேச முடியுமா? பைபிளை சொல்கிறேன். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆம்பளை தான்யா, தெரியுமா? ஹோல் பைபிள் ஆதி அமிர்தம் எடுத்து பாரியா, ஆதி அமிர்தம் எடுத்து பாரு. நான் கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் 70 வருஷமாக பைபிள் படிக்கிறேன், தெரியுமா? எப்போ பாரு பெண்களவே குற்றம் சாட்டுறீங்க. அடிக்கடிக்க கையை வந்துவா பொம்பளை. பெண்ணானவ கையெடுத்தா அடிவான், கையை ஓங்கினால கையை எடுத்து கும்பிடுவான். அவளை போய் தரக்குறைவாக பேசுகிறது. படிச்சிருந்தானே, படிக்காமல் இருந்தானே, சம்பாதிச்சானே, சம்பாதிக்கானே, சம்மதப்பட்டு தான் இருந்த வாழ்விலும் எல்லா காரியத்திலும் மரண வரைந்தும் உனக்கு உண்மையாக இருப்பேன், உனக்கு பிரியமாக இருப்பேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டு தானே வந்தீங்க. பாதகனாக இருக்கக்கூடாதியா. சொல்லித்தர வேண்டியதை சொல்லி குடும்பம் அப்படித்தான் இருக்குமா? குடும்பம் எங்கே இருக்கு? பைபிளில் எங்கே இருக்கு? பைபிளில் எங்கே இருக்கு? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. உன் இளவயதன் மனைவியோட மகிழ்ந்திரு. பைபிளியா? பைபிள் எத்தனை வசனம் நான் சொல்லணும்? இயேசுனார் என்ன சொன்னார்? இயேசுனார் ஆண்டவராக இயேசு மார்க் 10 அதிகாரத்தில் என்ன சொன்னார்? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கணும். குறுக்க உள்ள விழுந்து கலகத்தை பண்ணாதீங்க. புருஷன் மனைவிக்குள்ள சண்டையே வர வாய்ப்பே கிடையாது, தெரியுமா? ஒருவேளை கோபிச்சாலும் சின்ன சின்ன காரியமாக இருக்கும். சூரியன் மறையும் முன்னதாக உங்கள் கோபம், உங்கள் வெறுப்பெல்லாம் தனியாக கிடவுது, புரியுதா?
இன்னும் பச்சையாக சொல்லணுமா, ஒயிட் அண்ட் பிளாக்காக சொல்லணுமா? சின்ன சின்ன காரியத்தில் சொல்லி வச்சு எலக்ட்ரிக் பில்லு கட்டுறது சொல்லலையாமா, நாங்கள் ரூபா வச்சுருந்தேன், அந்த வேலைக்காக வச்சுருந்தேன், அதை எடுத்து அந்த செலவு பண்ணிட்டியா, ஏதோ ஒன்று. சின்ன சின்ன காரியத்தில் அவன் பொழுது விழுந்தா அவனை கூப்பிட்டு படிக்க வைமா. ஏன் படிக்க வைக்கல? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு வசனம் இருக்குது. சரி, அழுப்பாக இருக்கா, தூங்கிட்டேடா, விட்டுறா, நாளைக்கு நல்லா படிதா. மைனராக அடிக்க, மேஜராக ஏன் எடுக்கிற? 10 பக்கம் விளக்கம். 10 வருஷமாக சர்ச்சுக்கு போய் 10 வருஷம் பிரசங்கம் பண்ணி என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? பைபிளில் போட்டிருக்கியா? உன் இளம் வயதின் மனைவியோட மகிழ்ந்துரு. வேத வசனம் சொல்லியிருக்கு. எத்தனை வசனம் சொல்லணும்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏற்ற துணைவி, சூட்டபிள் மேட்டு போட்டிருக்கு. எல்லாருக்கும் சொல்கிறேன், மனைவியை தரக்குறைவாக பேசாதீங்க, யாராக இருந்தாலும் சரி. மனைவி சரியில்லைங்கிறது அப்போ மனைவி சொல்லணுமா? மனைவி சரியில்லைன்னு இன்னொரு ஆளை மாற்றுறதா? மனைவியின் குற்றங்களுக்கு புருஷன் தான் ஏன் காரணம். ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமா? ஒரு ஆள் உலகத்தில் ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமா? என் உலகத்தில் ஒரு ஆள் பேச முடியுமா என்கிட்ட? நான் பைபிளை வச்சே ப்ரூவ் பண்ணுறேன். மனைவியின் குற்றங்களுக்கு என்ன குற்றம் வந்தாலும் அதுக்கு காரணம் புருஷன்தான். உங்கள் கையில் தானே கொடுத்தாரு. கொண்டு வந்து கையை பிடிச்சி கொடுத்தது யாரு? பெண்ணுடைய தகப்பையும் சித்தப்பையும் பெரியப்பையும் கொண்டு வந்து கையை பிடிச்சி உங்கள் கையில் தானே கொடுத்தாங்க. நீ கெப்பாசிட்டி பைபிளையா? உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன், ஒரே மனைவியை உடையவன், 10 பிள்ளைய பெற்றவன் யோபு. மனைவி என்ன சொன்னான்? எந்த பிரசங்கம் பண்ணுறீங்க? பூரா ஆதாய தொழிலாக, ரொம்ப பேர் ஆதாய தொழிலாக தான் இருக்கிறீங்க. பாட்டு, ஜெபம், ஸ்தோத்திரம் நல்லது, அதோட புத்திமதி வேணாமா? யோபின் மனைவி என்ன சொன்னான்? 10 பிள்ளை பெற்றவ, கோடீஸ்வரி, பல கோடி சொத்துக்கு முதலாளி. முதலாளிக்கு மனைவி என்ன சொன்னா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறீங்களா? நானும் யூடியூப்பில் நிறைய பிரசங்கம் கேட்குறேன், சேனல்லையும் கேட்குறேன். யூடியூப்பில் வர்ற எல்லா பிரசங்கார், கிட்டத்தட்ட எல்லா பிரசங்கம் கேட்குறேன். அவன் சொன்னா, உத்தமன் சன்மார்க்கன், பக்கத்து கூட எட்டி பார்க்க மாட்டேன்னாயா. அப்பேற்பட்ட உத்தமன் மனைவி என்ன சொன்னா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஏன் சொன்னா? சத்தும் இல்லை சொத்தும் இல்லை. வேலைக்காரியை கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார் யோபு. பைபிள் இருக்கு. வேலைக்காரனை கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். உங்கூட வாழவும் முடியல, உங்கூட பொருளாதாரமும் இல்லை, சாவுறது. நீ சாவுறது நல்லது ஏன்னா? இன்னும் நிறைய விஷயம் அதில் உள்ளே இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை வயசில் யோபுக்கு வியாதி வந்துச்சு? 2வது 10 பிள்ளை எப்படி பெற்றான்? எல்லாம் விவரம் தெரியுமா? எல்லாம் மனைவி என்பவள் சரியில்லை. அவள் ஒரு மாதிரி இருப்பா. என்ன ஒரு மாதிரி இருப்பா? உங்கள் மகளை ஒருத்தன் மருமைன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? உங்கள் மகளை மருமைன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? உன் மகள் சரியில்லைன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் எச்சரிக்கிறேன்மா. பெண்களை குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண்களை நல்லா படிக்க வைங்க. பூமியில் எப்படி வாழணும் என்பதை நீதிமொழிகளை படித்து கற்றுக்கூட சொல்லுங்கள். ஏத வசனம் தெளிவாக பல வசனம் சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், புருஷன் மனைவி கிட்ட போய் குறுக்க விழுந்துக்கிட்டே நான் நியாயம் பேசுகிறேன்னு களவாணித்தனம் பண்ணாதீங்க. சண்டைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆம்பளையாக இருக்கணும். வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம்னு போட்டிருக்கு பைபிளில். அதுக்கு புரியுதாயா? சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போய் என்ன கற்றுக்கிட்டீங்க? பைபிளை படித்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கை பைபிளில் இருக்குல்ல, என்ன கற்றுக்கிட்டீங்க? கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பைபிளை படிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், மனைவியை குறை பேசாதீங்க. உலகத்தில் சொல்கிறேன், உலகத்தில் காதலன்
காதலியை கண்டுவிட்டால் மாமலையும் கடுகாங்க அப்படிங்கிறான். எனக்கு ஒரு ரைட் ஹேண்டாக வந்திருக்காளே, எனக்கு ஒரு செக்ரட்டரியாக வந்திருக்காளேன்னு இருக்கான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஏற்ற சூட்டபிள் மேட்டர்னு போட்டிருக்கியா. பைபிளும் படித்து, இங்கிலீஷும் படித்து, தமிழும் படித்து, பைபிளும் படித்து, சர்ச்சில் போய் பொழுதுனைக்கு பிரசங்கம் கட்டி என்னத்தை கோளாறு சொல்கிறீங்க? பைபிள் என்ன போட்டிருக்கு? பாசிட்டிவாக பேச வேண்டாமா? ஜெயமாக பேச வேண்டாமா? ராஜகுமாரச்சி மாதிரி பிள்ளைகளை பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கான். 1000 கோடி செலவு பண்ணாலும் ஒரு பிள்ளை கிடைக்குமாயா? 1000 கோடி பணம் கொடுத்தாலும் ஒரு பிள்ளை கிடைக்குமா? எவனாச்சும் எங்கே ஒரு பெண்ணை தவிர எவனாச்சும் பெற்று கொடுக்க முடியுமா? ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், இல்லை ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் என்ன பேசுங்க? யாராக இருக்கட்டும், மனைவியவோ பிள்ளைகளையோ குற்றம் சாட்டுனீங்க, நியாயமே கிடையாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி, தெரியுமா? நிறைய சொல்லுவேன், நிறைய பேசுனீங்கன்னா நிறைய சொல்லுவேன். நீங்கள் பொறுப்பாளியாக வீட்டில் இருக்காதபடிக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு கடைசியில் அதிகாரம் பண்ணுறதா? 3 ஆம்பளை பைய கூட பிறந்திருந்தா அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறேன். இப்போ ஏன் 3 ஆம்பளை பையன் அந்த பொண்ணுக்கு கூட பிறந்திருந்தா பொண்ணு எடுக்க சில ஆள் யோசிக்கிறேன், சிலர் சந்தோஷமாக எடுக்கிறேன். சந்தோஷமாக எடுத்தவனுக்கு மச்சனே 3 பொண்ணு கூட பிறந்த 3 பேர் நல்லா உதவி செய்கிறான். நம்ம தங்கச்சியை நல்லா வச்சுக்கிட்டான்னு சேட்டைக்காரன் என்ன பண்ணுறான்? பயப்படுறான். 3 ஆம்பளை பையன் இருக்கான், நம்ம பொண்ணு எடுத்துகிட்டு ஏதாச்சும் வஞ்சம் திட்டினோம்னா 3 பேரும் அடி நொறுக்கி போடுவான். பயம் இருக்குல்ல? உண்மையை சொல்லக்கூடாதுன்றீங்க, சத்தியத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ என்னத்தை சொல்ல? எப்போ பார்த்தாலும் அல்லேலியா சோத்திரம், கர்த்தர் நல்லவர். நீ சொன்னாலும் நல்லவர், சொல்லாட்டியும் நல்லவர். நீ என்ன கற்றுக்கிட்ட? அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு பைபிள் இருக்குல்ல. 2 கொரிந்தியர் 4:15 கிருபை வந்துருச்சுல்ல. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. சங்கீதம் 42:8 சோமன்றம்ல, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரக்கிடவும். எபிரேயர் 4:16 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஒரு குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனையாவா? ஏதாந்த இடத்துல தேவநாயக கர்த்தர் உண்டாக்கி வச்சாரு. ஏசு கிறிஸ்து அதை கன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா? சும்மா பிரச்சனையாக பேசிக்கணும். உனக்கு சத்து இல்லை, உடம்புல சம்பாதிக்க வழி இல்லை, அப்புறம் வாங்கி கட்ட வேண்டியதானே வரும். பைபிள் போட்டிருக்கு, இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. என் வில் புதுபலன் கொண்டதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அர்த்தம். தெரியுமா? படிக்க வேண்டிய படிங்க. நம்ம நல்லா இருக்கத்தான் ஏசுனார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் தீர்த்துட்டார்ல. ஏதோ பிரச்சனை வந்தால் நான் தாண்டி போயிடுவேன்னு சொல்லுங்க. பிரச்சனை வந்தால் தாண்டி போயிடுவேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமே என்னை விலைக்கு காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். பரிசுத்தம் ஆவியானவர் சொல்லி கொடுப்பார்ல, இதை செய், இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே. அவன் மனைவியும் பிள்ளைகளும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படியா சொல்கிறீங்க? உன் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுன்னு போட்டிருக்கியா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை போதகர் சொல்லி தர்றீங்க? அவரவரும் அவர் மனைவி பிள்ளைகளை தவிர நல்லா கவனிக்கிறாரு, நல்லா படிக்க வைக்கிறாரு. நீ 8 மணி நேரம் படாத பாடுபட்டு மழைக்கு வெயிலுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்து கத்தருக்கென்று காணிக்க கொடுத்தனா அவர் உனக்கு சொல்லித்தர்றாரா? சொல்லித்தந்தா சொல்லுவீங்களா? அவள் சரியில்லை, அவள் சரியில்லைன்னு. நீ சரியில்லையா? முதல்ல சொல்லவில்லை ஏன்ட்ட. அதுக்கு தேடி பிடிக்கிறது, அவளை குற்றவாளின்னு சொல்லி அவளை விலக்கி விடுறதுக்கு வசனம் தேடுறது. அப்படியா? பைபிள் இல்லை, பைபிள் இல்லை. விளக்கவே கூடாதுன்னு பைபிள் இருக்கு. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வான் பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேம்மா. சகோதரனை போல சொல்லித்தரேன், ஒரு போஸ்ட்மேனை போல சொல்லித்தரேன். வேத வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு.
பூமியில் இருக்கிற நாளெல்லாம் உன் மனைவியோடு சந்தோஷமாக வாழுன்னு போட்டிருக்கியா? பிரசங்கையில் வசனம் எத்தனை வசனம் சொல்லணும்? சந்தோஷமாக வாழ்கிறது என்னன்னு தெரியாதா? தெரியாதா? அதுக்கு அதிகமாக சொல்லி கொடுப்பாங்க. ஆகாயத்து பறவையை பாருன்னு ஏசுனார் சொன்னாரியா? அதான் ராத்திரிக்கு நெல்லே சொல்லுவேன். ராத்திரியெல்லாம் மழையில் நனையுது, காலையில் எலக்ட்ரிக் போஸ்டில் வந்து உட்காந்துருக்குது, கம்பியில் நிற்கிது. காக்கா ஒரு காக்கா இன்னொரு காக்காவோட கோவிச்சுக்கிட்டா நிற்கிது. ஆண் காக்கா பெண் காக்கோட வம்பெடுத்துக்கிட்டா இருக்குது. சகிக்கவும் அனுசரிக்கவும் தெரிய வேண்டாமா? எல்லா நாளும் நான் அன்பாக இருப்பேன்னு தானே சொன்னேன்ல. அவளுடைய லாபத்தை மட்டும் பெற்றுக்கொள்வது, அப்புறம் அவளை கேள்வி கேட்குறது. அப்படியா? எல்லாம் கிழக்க சூரியன் உதிக்குது, மேற்க மறையுதுன்னு பார்த்துட்டு தானே கல்யாணம் முடிச்சா. ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு என்ன ஞானம் உதயமாகுது? வேதவசனம் கண்டிக்க ஆள் கிடையாது. எப்படியாச்சும் உன் காணிக்கையும் தசவமாக வந்தால் போதும், நான் சௌரியமாக வாழ்கிறேன், நீ எப்படியும் போ. அப்படியா? போதூர் போய் நியாயம் பேசுகிறாரா? என்ன நியாயம் பேசுகிறீங்க? என்ன நியாயம் பேசுகிற? சண்டைக்கே இடம் இல்லையா பைபிளில்? சண்டையில் இருக்க புருஷன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வரும். போதவர் போய் தீர்த்து வைப்பார். போட்டிருக்கா? போதவர் ஜோம் பண்ணி சுகமானாலே ஏசு சுகமானு சொல்லணுமையா? போதவர் விவரமாக வருமானத்தை பார்த்துக்கிருக்காரு. சில போதகர் கரெக்டாக சொல்லித்தர்றாங்க. ஆமாம், 4 பேரை வச்சு சொல்லித்தர்றாங்க. புருஷன் மனைவியை வச்சு, இன்னொரு புருஷனை மனைவி வச்சு, 4 ஆண்களை 4 பெண்களை வச்சு சொல்லித்தர்றாங்க. ஒரு வீட்டில் போய் சமாதானம் சொல்ல போனாக்கா மனைவியை சரியில்லைங்கிறனா போத மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அவரை சரியில்லைன்னு சொன்னாக்கா இந்த மாளுக்கு 2 பேரும் தப்பு தான் சொல்லி தரணும்ல. அதான் நியாயம். கோளாறு எங்கேயா இருக்குது? நான் சொல்லவாயா? பார்த்ததும் சொல்லிவிடுவேயா? கோளாறு எங்கே இருக்குது? இந்த மாட்டம் இருந்தாலும் வை வாங்குறான்றதை பார்த்ததுமே நான் சொல்லுவேன். சத்தும் இல்லை சொத்தும் இல்லை, பிற வை வாங்காமல் என்ன பண்ண? பெரிய வீரன் சூரியனை போதுமா? எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா நல்லது? அதுக்காக காரியம் அறியாத மூட நானேன், உமக்கு முன்னால் மிருகம் போல் இருந்தேன் வசனம் இருக்கியா? பைபிளில் போட்டிருக்கு. என்னை வையாதீங்க. தன் மதிகேட்டில் தெரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு முன் போவது வாசின்னு போட்டிருக்கு. சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிடணும். முட்டாத்தனமாகவே திரும்ப திரும்ப செஞ்சா அவன் என்ன? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே, புத்தி பிசையினால் செய்தது என் தூதனுக்கு முன் சொல்லாதே, கர்த்தர் கோபம் கொண்டு உன் கரத்தின் கிரிகளை அழிப்பானேன். தேவைகள் சந்திக்கப்பட்டா எந்த மனைவியும் ஒருவேளை திரும்பி பார்க்க மாட்டாயா தெரியுமா? நீ எதுக்கு வாயில் அடுத்த வீட்டுக்கு போய் பால் வாங்கி கொடுக்குற? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. அந்தம்மா கொஞ்சம் வயசு, அதனால் அந்தம்மாவுக்கு கடையில் போய் பால் வாங்கி கொடுத்தேன் தெரியலையா? பால் வண்டிக்காரன் சொன்னால் வீட்டு வாசலே கொண்டாந்து தர்றேன், பால் பாக்கெட்டுக்காரன் சொன்னால் வீட்டில் கொண்டாந்து போடுறேன். என்னையா பேச? எதுக்காக பேசுகிற? எதுக்காக அந்த மாதிரி பாதையில் போகிற? வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே வசனம் இருக்கு. உன் பாதை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த பாதையில் போனால் இந்த பிரச்சனை வரும்னு தெரியாதா? வயசு 30 தெரியாதா? தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். நல்ல சத்தியத்தை கேட்கறது கிடையாது. ரொம்ப பேர் சத்தியத்தையே கேட்கறது கிடையாது. டான்ஸ் ஆடணும், விசில் அடிக்கணும், பாட்டு படிக்கணும், கும்மாளம் போடணும், அவ்வளோதான். அப்படியே கலராக புகை போடணும். அப்படியா? தேரவே தேராது. யாராக இருந்தாலும் சரி. வயசில் என்னை விட மூத்தாள்லாம் இருக்காங்க. வயசில் மூத்த ஊழியக்காரன் பேச்சை கேளுங்க. சத்தியத்தை சொல்லித்தர்ற வயசில் மூத்த ஊழியக்காரங்க பேச்சை கேளுங்க. சிலர் தன்னுடைய லாபத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். அபிஷேகம் பெற்றவனை ஒன்றுமே சொல்லக்கூடாதான். பைபிள் எங்கேயா இருக்குது? பைபிள் எங்கே இருக்குது? அரட்டை உருட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அபிஷேகம் எல்லாரும் தான் அபிஷேகம் பெற்றவன். எத்தனை பேர் இருக்கான்? ஆயிரக்கணக்காக இருக்காயா? தாவீது அபிஷேகம் பெற்றவர் தானே. அவருக்கு யார் போய் சொன்னது? நாத்தான் வேல்னு ஒரு ஆள் போய் சொன்னானா இல்லையா? நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரிய பைபிள்.
துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் விருப்பமோ, அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாவனுடைய சாவை நான் விரும்பலை. தப்பான பாதையில் போய் அவன் அழிய வேண்டாம். யோவான் சாணனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஊருக்கு அதிபதியை பார்த்து என்ன கேட்டான் யோவான் சாணன்? என்ன கேட்டான்? பைபிளில் தெரியுமில்ல, நீ உன் சிநேகிதனுடைய சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கிறது நியாயம் இல்லை. தெரியுமே அவனுக்கு, நாளைக்கு தலை போகும்னு தெரியுமா? ஒரு ஆள் ஒரு சத்தியத்தை ஒரு ஆள் சொல்லிக் கொடுங்க, அந்த வயசில் மூத்த போதகிற மரியாதை இல்லாமல் பேசுறது தேவையா? அதான் பைபிளில் போட்டிருக்கு, நீ ஆலோசனையை கேளாத கிழவனு மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. வயசில் மூத்த ஐயா, எனக்கு பேரை சொல்லாமல் சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு புத்திமதி சொன்னேன். ஏப்பா இந்த வயசில் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னாக்கா, மட்டமாக தரக்குறவன் கெட்ட வார்த்தை இல்லாத கெட்ட வார்த்தையில் வைகிறது நியாயமா? தேவையா? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு அவர் மூலமாக எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரேன்னு சந்தோஷமாக இருக்க வேண்டாம்? கேட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன், மனைவி பெண்களை குற்றச்சாட்டாதீங்க. ஆமாம், பெண்களெல்லாம் நல்லா படிக்க வைங்க. வாயில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறேன்னு திட்டாதீங்க. கல்வி முகத்தை பிரகாசிக்க பண்ணுமையா? கல்வி உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கும். யோசேப்பு 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். எகிப்தின் பாஷையை கற்றுக்கிட்டாரு. தானியேல் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் 3 வருஷம் கல்தையர் பாஷையை கற்றுக்கிட்டார். பைபிளில் இருக்கு. நல்ல மனசோடு சொல்லித்தரேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு பணத்தை அனுப்புங்க, என் அட்ரஸ் அனுப்புங்க, அந்த வேவே இல்லை. என் ஃபோன் நம்பரே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான். எதுக்கு? பைபிள் எடுத்து படிங்க, பரிசுத்த ஆவியான்னு சொல்லிக் கொடுப்பார். உங்கள் சர்ச்சு பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கலன்னா பைபிளை படிங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பைபிள் அப்படி கேட்கலன்னா வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். பைபிள் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சொந்த மனைவியை நேசிக்காதவன் நாட்டில் என்னத்தையா பண்ண முடியும்? பைபிளில் போட்டிருக்கு, சொந்த மனைவியும் பிள்ளைகளையும் நேசிக்காதவன், குடும்பத்தை கவனிக்காதவன், அவிசுவாசிகளையும் கெட்டவன். பைபிள் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்னு போட்டிருக்கு பைபிளில். இதில் கல்யாணமே வேணான்னுக்கிறது சில ஆள். அவர் சொல்லிட்டு போகிறாரு வேணான்னு, அதுக்காக கல்யாணம் முடித்தவன் எப்படி இருக்கணும்? ஆளாளுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படியா? இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதே. ஆதாம் துரோகம் செஞ்சான், இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் செஞ்சாங்க, யூதாஸ்காரியோ துரோகம் செஞ்சான். கல்யாணம் முடிக்கிறவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத பைபிளில் போட்டிருக்கு. கூட குறைய பேசாதீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருக்கும்.